ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் விழுப்புரம் ரீஜியன்லேருந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. மெட்ரோபாலிட்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் சென்னை, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வீடியோவில் வந்து விழுப்புரம் ரீஜியனில் அதாவது பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. விழுப்புரம், கூடலூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்டு திருவண்ணாமலை, எம்டிசி சென்னை அண்டு எஸ்சிடிசி டிஎன் தமிழ்நாடு. இதுக்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2021, 22, 23 அண்ட் 24 பாஸ் அவுட்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக இருந்தால் உங்களுக்கு 9,000 சேலரியும், டிப்ளமோ அப்ரெண்டிஸாக இருந்தால் உங்களுக்கு 8,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எம்டிசி சென்னைக்கு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சி, டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படி இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக இருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 100 வேக்கன்சியும் அதில் ஒரு 200 வேக்கன்சியும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா கிராஜுவேட்டில் ஒரு 20 வேக்கன்சி, டிப்ளமோவில் ஒரு 20 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா கிராஜுவேட்டில் ஒரு 7 வேக்கன்சியும், டிப்ளமோவில் ஒரு 20 வேக்கன்சியும். அண்டு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஎம் இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 21 வேக்கன்சியும், டோட்டலாக 240 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிடிசி சப்ஜெக்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக இருந்தால் நீங்கள் கிராஜுவேட்டில் 30 அண்டு டிப்ளமோவில் ஒரு 30 வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து பிஏ, பிஎஸ்சி நான் கேட்டகரியில் வந்து ஒரு 30 வேக்கன்சி. டோட்டலாக இதில் வந்து ஒரு 30 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து விழுப்புரம் ரீஜியன் டிஎன்எஸ்டிசி இதில் வந்து நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் ஒரு 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 578 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மினிமமாக ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ரெகுலராக படிச்சிருக்கணும். யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து 3க்குமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ரெகுலராக படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி, ஏஜ் குவாலிஃபிகேஷன் அதாவது கம்யூனிட்டி வைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சேம் ரூல்ஸ் தான். டூரேஷன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க் அடிப்படையில் அதாவது உங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எம்டிசி கிராம்பேட் டிபார்ட்மெண்ட் சென்னை அங்கே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து போர்ட் ஆஃப் லோடிங் கீழே வந்து டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜியனில் வந்து எந்தெந்த பிளேசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டேட்டு 2/4/2025, எண்டிங் டேட் வந்து 22/4/2025. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வெளியிடுற லிஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு டேட் வந்து 30/4/2025. அதுக்கப்புறம் வந்துட்டு வெரிஃபிகேஷன் டேட்டு வந்து 10/5/2024 டு 14/5/2025 10 டே டிவின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்டரில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரி ப்ரொசீஜர்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.